ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெர்பல் காஜல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காஜல் ஹெர்பல் காஜல் 2 டைப்ஸ்ல நம்ம ரெடி பண்ணலாம். ஒன்று ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு ஆயில் வச்சு பண்றது, இன்னொன்று ஹெர்பல்ல நம்ம பண்ண சார்கோல் வச்சு பண்றது. இதுல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு ஆயில் மட்டும் நான் இந்த வீடியோல செஞ்சு காமிக்கிறேன். அந்த மெத்தட் வச்சு எப்படி நம்ம இந்த காஜல் ரெடி பண்றதுன்னு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 5 கிராம்ஸ் பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கலாம். 5 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பீஸ் வேக்ஸ் நிறைய கலர்ல கொடுக்குறாங்க. இது நம்ம ஃபில்டர் பண்ணது யூஸ் பண்றது தான் நல்லது. ஏன்னா நம்ம அதுக்குள்ள டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலர்ல, ஏன்னா எல்லோ கலர்ல கிடைக்கும். எல்லோ கலர்ல கிடைக்கிறது லிப்ஸ்டிக்குலாம் நீங்க யூஸ் பண்ணும்போது ஷேடு உங்களுக்கு மாறி காட்டிடும். லிப் பாம் இதெல்லாம் மேக் பண்ணும்போது கலர் அந்த எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அந்த எல்லோ கலர்ல மாதிரி ஒரு லிப் பாம் வந்துடும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஒயிட் கலர் வாங்கிக்கிறது பெஸ்ட். நம்ம பீஸ் வேக்ஸ் மெல்ட் பண்ணணும். அது மெல்ட் பண்றதுக்காக ஒரு பீக்கர்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுல் வச்சு பண்றது ரொம்ப நல்லது. அதுவுமே ஹீட் தாங்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. சில்வர் அதோட பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குவான்டிட்டி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சின்னதா எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை ரொம்ப பெருசா நம்ம எடுத்துட்டோம்னா அது மேல எல்லாம் ஒட்டிக்கும். நம்ம பண்ணக்கூடிய காஜல் அந்த இதுலயே ஒட்டிக்கும். இப்போ பீஸ் வேக்ஸ் பிளஸ் ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு ஆயில் 17 கிராம் எடுத்தீங்கன்னா போதும். 5 கிராமுக்கு 17 கிராம் இன்ஃபியூஸ்டு ஆயில், அது ரெண்டையும் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ட் ஆயிருச்சு. மெல்ட் ஆகி பாருங்க, ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். பீஸ் வேக்ஸ் கரையாம இருக்கவே கூடாது, நல்லா மெல்ட் ஆயிடணும். ஆயிலோட சேர்ந்து பார்க்கும்போது அதுல ஆயில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிட்டு இப்ப நாம எடுத்து வச்சிருக்கிற அயன் ஆக்சைடு, பிளாக் அயன் ஆக்சைடு ஆர் சார்கோல் பவுடர் எதுவாக இருந்தாலும் ஒரு 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 20 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஆயிலும் அந்த பீஸ் வேக்ஸ் அந்த பவுடர் இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ டூத் பேஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அது என்ன ஆகும்னா அப்படியே துவஞ்சுக்கிட்டே போயிடும். நெய்யெல்லாம் துவையும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியாயிட்டே போயிடும். அப்ப நம்ம அகைன் ஹீட் பண்ணி, அதாவது மெல்ட் பண்ணி டபுள் பாயில் மெத்தட்ல வச்சு அந்த சுடு தண்ணியே இருக்கணும். இல்லைன்னா மெல்ட் பண்ணிட்டு நீங்க தண்ணி மாதிரி வச்சுக்கணும். அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் பேஸ்ட் ஆயில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆயிலியா தண்ணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தண்ணி மாதிரி ஆயில் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்றதுதான் இது மெயினான ஒரு இது. அந்த சார்கோல் அயன் ஆக்சைடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபைன் டெக்ஸ்சர் மைல்டா மிக்ஸ் ஆகணும். மை மாதிரி மிக்ஸ் ஆகணும் நல்லா. இதையெல்லாம் எப்படி மிக்ஸ் ஆயிருக்குது, ஃபைனா டெக்ஸ்சரா மிக்ஸ் ஆயிருக்கான்னு பாக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விரல்ல கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். விரல்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதனால அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அதுல அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஷேடு உங்களுக்கு நல்லா டார்க்கா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதை திட்டு திட்டா இருக்கும். அந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நரன்னு திட்டு திட்டா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம கண்டெய்னர்ல போர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிப் பாம் பாருங்க, ஃபைனா இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஷைனா மினு இருக்கு. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த பவுடர் எல்லாமே நல்லா ஆயிலையும் பேஸ் வேக்ஸ்லயும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இப்ப பாக்ஸ்ல போர் பண்ணிக்கலாம். நீங்க வேணா அதை அழிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் செட் ஆக விட்டு கையில தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில ஒட்டாது, அழியாது. இது நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கும் இருக்கும். நல்ல டார்க்கா இருக்கும், நல்லா டார்க் ஷேட் கொடுக்கும் இந்த காஜல் ஸோ இப்போ இது அகைன் ஹீட் பண்ணி டபுள் பாயிலில் ஹீட் பண்ணி கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டெய்னர்ல போர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் லிப் பாம் கண்டெய்னர் வேணும்னாலும் அதுல பண்ணிக்கலாம். இப்போ எல்லாரும் 5 கிராம்ஸ்ல இருந்து 8 கிராம் அப்படி கொடுக்குறாங்க.
உங்களுக்கு ஸ்டிக்கு கண்டெய்னர் வேணாலும் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயும் வச்சு நம்ம போர் பண்ணிக்கலாம். அது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று டெமோ போட்டிருப்பேன் எப்படி பண்ணணுங்கிறது. உங்களுக்கு வேணா அந்த லிங்க் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மோல்டு ப்ளஸ் காஜல் கண்டெய்னரு இது எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ நார்மல் ஆக்ரிலிக் சாண்ட் ஜாரில் நான் ஊற்றி காமிக்கிறேன் 8 கிராமு. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஜாரில் போடும் போதும் அதுக்கு அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் இதில் வச்சு ஸ்கேலில் வச்சு இப்போ போர் பண்ணும்போது இப்போ 5 கிராம்னா 5 கிராமோட நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். 8 கிராம்னா 8 கிராமோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாம பாட்டுக்கு ஊத்திட்டே இருந்தோம்னா கண்டெய்னர் வந்து பெருசா இருந்துச்சுன்னா நிறைய குவான்டிட்டி பிடிச்சிரும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லிப் பாம், காஜல், இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து நீங்க அந்த குட்டி கண்டெய்னர்ல போர் பண்ணும்போது மெஷர்மெண்ட் ஸ்கேல் கீழே வச்சு அதுக்கு மேல கண்டெய்னர் வச்சு ரொம்ப பார்த்து நிதானமா நீங்க அதுல போர் பண்ணிக்கிங்க. எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த கிராம்ஸ் நீங்க போர் பண்ணிக்கிங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க காஜல் பாக்ஸ்ல போர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சைடா, அதாவது உடனே துவஞ்சிரும், அது சீக்கிரமா திக் ஆயிரும், சாலிட் ஆயிரும். அதனால நீங்க வந்து டேப் பண்ணணும். பாக்ஸ்ல ஊத்துனதுக்கு பிறகு டேப் பண்ணணும். 2 டக்குன்னு 2 தட்டு தட்டுனீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் பாக்ஸ்குள்ள. இல்லைன்னா என்ன ஆகும்னா கீழே இருந்து ஹோலா தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த இதுல வரும். ஸோ நீங்க போர் பண்ணி, அதாவது லிப் பாம் கண்டெய்னர்ல ஊத்துனதுக்கு அப்புறமா ஸ்டிக்கு கண்டெய்னரா இருந்தாலும் பரவாயில்ல, ரவுண்டு கண்டெய்னர் எந்த கண்டெய்னரா இருந்தாலும் நம்ம வச்சிருக்க இடத்துல ஒரு 2 டேப் மாதிரி தட்டி விட்டீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனா அதெல்லாம் இம்மீடியட்டா பண்ணணும். ஒரு பாக்ஸுக்கு ஒரு 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 2 டைம்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க 2 பாக்ஸ்க்கு போர் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது வந்து நீங்க அந்த டபுள் பாயிலிங்ல அந்த காஜலை வந்து மெல்ட் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரே ஈவன் டெக்ஸ்சரா உங்களுக்கு வந்து ஒரே கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இல்லைன்னா நீங்க 4-5 இது வச்சு நீங்க ஊத்திட்டு இருக்கும் போது அங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா துவஞ்சிரும், கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கண்டெய்னர்ல ஊத்தும் போது அது நீங்க கை வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அது கெட்டியா இருக்கும். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமா அதுல போயிடும். ப்ளஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்சியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து 2 கண்டெய்னர் 3 கண்டெய்னர் ஊத்துனதுக்கு அப்புறமா அகைன் டபுள் பாயில் மெத்தட்ல ஃபுல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்ல போர் பண்ணிக்கிங்க. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் ஒரு டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிக்கும். இது வந்து இந்த மெத்தட் வந்து லிப் பாம்க்கும் நீங்க பண்ணிக்கலாம், அதே மாதிரி காஜலுக்கும் நீங்க பண்ணிக்கலாம். 1 hour ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு கீழே போட்டுட்டு வரும்போது கண் நல்லா பார்வை நல்லா தெளிவா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இப்ப இந்த காஜல் போட்ட அந்த செகண்ட்ஸ் மட்டும் தான் லைட்டா இரிட்டேட் ஆகும், லைட்டா எரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படியே நீங்க கண்ணை சிமிட்டாம ஆட்டாம அப்படியே கொஞ்சம் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல அது கியூர் ஆயிரும். அதை பத்தி பெருசா நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அது அதுல அப்ளை பண்றோம் இல்லையா, அதனால அந்த மாதிரி ஒரு இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும், சரியாயிடும். இப்ப வந்து ஃபைனலா நம்மளோட லிப் பாம் காஜல் ரெடி ஆயிருச்சு. சீக்கிரமா லிப் பாம் வீடியோ நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிப் பாம் வந்துட்டே இருக்கு. நீங்களும் எல்லாருமே லிப் பாம் வேணும்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஷுவரா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ வந்து ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு ஆயில் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க வந்து இந்த ஹெர்பல் சார்கோல் பண்றதை விட இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம அயன் ஆக்சைடு யூஸ் பண்றது கமர்ஷியலா, இப்ப நம்ம வியாபாரம் பண்றதுக்காக பண்றோம் அப்படிங்கும்போது நீங்க அயன் ஆக்சைடு வச்சு பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. நீங்க வெளியில வாங்குற எல்லா காஜல், ஐலைனர், மஸ்கரா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அயன் ஆக்சைடு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் பண்ணாது, நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஆட் பண்ற இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபியூஸ்டு ஆயில்ல கரிசலாங்கண்ணி 1 கிராம், ரோஸ்மேரி 1 கிராம், ஃபிளாக்ஸீட் 1 கிராம், பாதாம் 1 கிராம், ஃபெனுக்ரீக் வேணும்னாலும் நீங்க 1 கிராம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான விளக்கெண்ணெய், சிக்கலாட்டின விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம கண்ணுக்கு போடுறதுனால அது ஆயில் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிக்கணும். நம்ம சமையல்ல புழங்குறத வச்சிருந்தோம்னா அதை நீங்க ஆட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா அதுல ஏதாவது மிளகாப்பொடி இந்த மாதிரி ஏதாவது தூள்கள் வந்து அதுல விழுந்துருந்தா கூட நமக்கு கண் எரிச்சல் கொடுக்கும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பியூரான சிக்கலாட்டின விளக்கெண்ணெய் வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஆமணக்கு எண்ணெய்ன்னு கூட சொல்லுவாங்க, அதுல 5 கிராம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. சுத்தமான நெய், பசு நெய் அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்.
ஸோ பசுனை வந்து 10 கிராம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1 வீக் டு 10 டேஸ் இது எவ்வளோ நாள் ஊறுதோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கியிருக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் காஜலுக்கு தேவையான சார்கோல் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கரிசலாங்கண்ணி 1 கிராம், ரோஸ்மேரி 1 கிராம், ஃப்ளாக்ஸீட் 1 கிராம், பாதாம் 1 கிராம், ஃபெனுக்ரிக் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு 1 கிராம், கேஸ்டர் ஆயில் 25 கிராம், நல்லெண்ணெய் 25 கிராம்ஸ், நெய் வந்து 25 கிராம்ஸ், கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் 25 கிராம்ஸ். இது எல்லாமே இந்த சார்கோல் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது. நீங்கள் ஆயில் எல்லாம் ஒன்றா வந்து சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விளக்கில் ஊற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்த கரிசலாங்கண்ணி இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஒரு க்ரஷ் மாதிரி பவுட்ரு பண்ணிக்கிங்க. பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து காட்டன் துணி அல்லது காட்டனில் வந்து தூவி விட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விளக்கில் இருக்கிற எண்ணெயில் அந்த திரியை வச்சு நல்லா முக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக ஆயில் வந்து அதில் படுற மாதிரி அந்த விளக்கு வந்து பற்ற வச்சிருங்க. பற்ற வச்சு அதில் வந்து பிளேட் ஒன்று வந்து கமுத்திட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதில் வந்து சார்கோல் எல்லாம் மேலே அந்த பிளேட்டில் அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சார்கோல் பவுடர் கிடைக்கும். இந்த பவுடர் வச்சு நம்ம காஜல் மேக் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் பண்ணணுமோ அதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டார்க் பிளாக்காக நல்லா ஷைனியாக ஒரு காஜல் கிடைச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அழிச்சாலும் போகாது, நல்லா வந்து லாங் லாஸ்டாக இருக்கும், கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த காஜலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 100% நேச்சுரலானது தான். ஸோ ஐப்ரோ க்ரோத் வந்து இல்லாதவங்களுக்கு ஐப்ரோஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஐப்ரோ சீரம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த காஜல் கூட ரெஃபர் பண்ணலாம். டெய்லி நைட்டு வந்து ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அடர் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் காஜல் ரெடி பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸு கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.